கடவுளே வந்து சொன்னா கூட நான் இவங்க கூட போக மாட்டேன். அவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்கல. அக்காவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. இவ்ளோ நேரம் ஆகியும் வரலையே. ஒருவேளை அக்கா பொண்ணு பார்க்க போயிருப்பாரோ? நானும் அவரு கூட வரேன்னு சொன்னேன். ஆனா என்கிட்ட சொல்லாமலே காலையில 5 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாரு. வரட்டும் வரட்டும், பேசிக்கிறேன். உள்ளவா தமிழ். அக்கா, உஷா, என்ன நீ தமிழ் வந்ததும் வராதமா இப்படி அழுதுட்டு இருக்க? ஏய், எதுக்கு அழற? அந்த காலெல்லாம் முடிஞ்சு போச்சு, அழாத. தமிழ், ம், இங்க எதுக்கு நின்று வந்து உட்காருவா. வா. ம். என் வாழ்க்கை வீணா போன மாதிரி உன் வாழ்க்கையும் வீணா போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையும் வீணா தான் போயிருக்கோம். இவர் என்னை காப்பாத்தி கரை சேர்க்கலன்னா. கைலாசம் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இருந்தாலும் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி உஷா. இல்லனா கைலாசம் மாதிரி ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைச்சிருப்பானா? அப்பா அம்மாவை பத்தி கேட்கவே மாட்டியாக்கா? நான் உயிரோட இருக்கேனா இல்லையான்னு கூட யாருமே கவலைப்படல. யாரும் நினைச்சு கூட பார்க்கல. நான் எதுக்கு அவங்கள பத்தி கேட்கணும்? என்ன பெத்தது அம்மாவா இருந்தாலும் வளர்த்தது பாசம் காட்டினது அப்பா தானே. ஆனா நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு என்னை யாருமே வந்து பார்க்கல. அப்படியே நான் தப்பு செஞ்சிருந்தாலும் என்னை ஒதுக்கி வைக்க அவங்களால எப்படி முடிஞ்சது? அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்க யாரு? விடு தமிழ், நடந்ததை நினைச்சு எதுக்கு வருத்தப்படுற? உஷா, டிஃபன் ரெடியா இருந்தா எடுத்து வச்சு சாப்பிடலாம். இல்ல கைலாசம், எனக்கு இப்ப எதுவும் வேணாம். முதல்ல என் பொண்ணை பார்க்கணும். சரி, கூட்டிட்டு போறேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் நிகிதா வந்தா. கௌதம் கூட தான் இருக்கா. நீ வந்ததும் கௌதம் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. தமிழ், உன்னோட தம்பி ரகு என் ஆபீஸ்ல தான் சீனியர் ஆபீசரா இருக்காரு. கைலாசம், ப்ளீஸ் என்ன கொஞ்சம் நிம்மதியா விடு. அந்த ரகுவுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன்? அவனும் என்ன மறந்துட்டான் பாத்தியா? நடந்தது நடந்து போச்சு, யார் மேலேயும் கோவப்படாத. ஏன்னா எல்லாரும் நமக்கு வேணும், எல்லாம் ஒன்னா இருப்போம். வேண்டாம் வேண்டாம், இவ்ளோ கொடுமை நடந்ததுக்கு அப்புறம் இனிமே எனக்கு யாருமே வேண்டாம். இனிமே என் பொண்ணுக்காக தான் நான் வாழணும். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்ட பாத்தியா? சரி விடு தமிழ், நான் கூட்டிட்டு போறேன். உஷா, தமிழுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடு, நான் வெளியில போயிட்டு வந்தேன். சரிங்க, வரேன் தமிழ். ஐயோ அக்கா, அக்கா, என்னங்க அக்காவை பாத்தீங்களா? எங்க போயிட்டாங்க? உஷா, தமிழ் தம் பொண்ணை பார்க்குற வரைக்கும் நிம்மதியாவே இருக்க மாட்டான். ஜெயில இருந்து வரும்போதே நேரா என் பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போன்னு சண்டை போட்டான். நான் தான் வீட்டுக்கு வா, சாப்பிட்டு போலான்னு சொன்னேன். பாவம் அக்கா, ஜெயில இத்தனை நாளா என்ன சாப்பிட்டாங்களோ, சாப்பிட்டு போயிருக்கலாம். அக்காவை தனியா விட்டு போனது நம்ம தப்புங்க. விடு உஷா, தமிழுக்கு இருக்கிற தாய்ப்பாசத்துக்கு முன்னாடி சாப்பாடெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தமிழ் ஆட்டோல ஏறி போறதை நான் பார்த்தேன். நான் போய் கூப்பிட்டா கூட வந்திருக்க மாட்டேன். நீங்களும் கூட போயிருக்கலாமே. வேணாம் உஷா, நடக்க போறது அவங்க குடும்ப பிரச்சனை. அதுல நான் தலையிட்டா சரியா வராது. தமிழ் எப்படியும் தான் பொண்ணை கூட்டிட்டு இங்க தான் வருவா. அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சிடு. சரிங்க. என் பையன் பிரேம நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாமா?
எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எனக்கு ஏன் சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம். யாரோட சந்தோஷத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். தேவையில்லாம எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்களே பாரு. நீ எங்க வீட்டு மருமக மட்டும் இல்லம்மா, நீ எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் தாய் ஸ்தானத்துல இருந்து பேசுற. ஆண்டவன் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் சீக்கிரமா கொடுக்கணும். நீ நல்லா இருக்கணும். மாமா யார் நீங்க? உங்களை தான் கேக்குறேன். யார் நீங்க? எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? ஹலோ, என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு யார் வேணும்? எனக்கு என் பொண்ணு வேணும். பொண்ணா? நீங்க தமிழ்ச்செல்வி அக்காவா? சாரிக்கா, சாரி. கௌதம், கௌதம், என்ன மோகனா? இங்க வாங்க ஒரு நிமிஷம். வரேன் இரு. என்ன கத்திக்கிட்டே இருக்க? இங்க பாருங்க. யார் இவங்க? அண்ணி நீங்களா? ஓ மை காட். மோகனா, அண்ணியே தெரியல? எப்படி இருக்கீங்க நீ? நானே உங்களை கூப்பிட்டுட்டு வரலாம்னு தான் இருந்தேன். உங்களை முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்களா நீ? உங்ககிட்ட எவ்வளவு பேசணும்னு இருந்தேன். ஆனா உங்களை பார்த்ததும் பேச்சே வரல. என்ன பேசணும்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். நீ என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்க கூட அருகதை இல்லாதவனா இருக்கேன். இத்தனை வருஷம் உங்களை ஜெயில பார்க்காததுக்கு பல காரணம் இருக்கு. நீ எனக்கு கல்யாணம் வேணான்னு இருந்தேன். ஆனா நீங்க பல தடவை வற்புறுத்தி சொன்னதுனால கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அதுதான் ரொம்ப தப்பாயிடுச்சு. நான் உங்களை பார்க்காததுக்கு நிக்கிதான் ஒரு காரணம். நான் உங்களை பார்க்க போனா என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். நிக்கிதா ஹாஸ்டல்ல இருக்கும்போதாவது அவளுக்கு தெரியாம நான் வந்து பார்த்துருக்கணும். ஆனா அது நிக்கிதாவுக்கு தெரிஞ்சு என் கூட பேசாம போயிடுவாளுங்கிற பயத்துல நான் உங்களை வந்து பார்க்காம இருந்துட்டேன். சாரி அண்ணி. என்ன சாப்பிடுறீங்கக்கா? அண்ணி, இவன் என் ஒய்ஃப் மோகனா. இவளும் எத்தனையோ தடவை அக்காவை பார்க்கலாம் வாங்கன்னு சொன்னா. ஆனா பல பிரச்சனையில உங்களை வந்து பார்க்க முடியாம போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் கௌதம். நான் உங்க அண்ணின்னு ஞாபகம் வச்சிருந்ததுக்கு. என் பொண்ண இப்பவாவது என் கண்ணில் காட்டுறியா கௌதம்? பர்ச்சேஸ் பண்ண மாமா கூட வெளியில போயிருக்கா. நீ இப்ப வந்துருவா. நீ ஏய் மோகனா, உள்ள கூட்டிட்டு போய் காஃபி கொடு. இதை எடுத்துட்டு வரேன். வேண்டாம், நான் இப்ப எதையும் சாப்பிடுற நிலைமையில இல்ல. என் பொண்ணை நான் பார்க்கணும். நீங்க உட்காருங்க அண்ணி, நான் ஃபோன் பண்றேன். மாமா உடனே வீட்டுக்கு வாங்க. அப்படியா? சரி சரி, வாங்க வாங்க. பக்கத்துல வந்துட்டாங்களா? நீ நிக்கிதா ரொம்ப பெரிய பொண்ணாயிட்டா. ரொம்ப அழகா இருக்கா.
அவளை பார்த்தா சின்ன குழந்தையில பார்த்த நிக்கிதாவான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த கொலைக்காரி எதுக்கு இங்க வந்திருக்கா? ஏம்மா என் பக்கத்துல வராம அங்கேயே நிக்கிறீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? அம்மா நீங்க எப்ப வீட்டுக்கு வர்றீங்க? என்ன பாக்குற நிக்கிதா? நல்லா பாரு யாருன்னு. அம்மாடா. வாம்மா, உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன் அம்மா. அம்மா கிட்ட வாடா, வா. ஏய் நிக்கிதா, அம்மா தானே கூப்பிடுறாங்க, போ. நிக்கிதா, நிக்கிதா, நிகிதா நிக்கிதா கதவை தரமா? நிக்கிதா, நிகிதா நிக்கிதா கதவை தர. என்னம்மா நீ பண்ற? அம்மா உன்னை பார்க்க தானே வந்திருக்காங்க. நீ உள்ள போய் கதவை சாத்திக்கிட்ட எப்படிமா? கதவை தர, கதவை தரமா? இல்ல, நான் கதவு திறக்க மாட்டேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. வெளியே போ சொல்லுங்க. அவங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நிகிதா அம்மா பாவம்மா, உன்னை பார்க்க தானே அவங்க வந்திருக்காங்க. நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அம்மா கிட்ட வந்து பேசுமா. பார்க்க மாட்டேன்னு சொன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நிக்கிதா, டாடி சொல்றேன்ல, வெளியில வா, வா. யார் சொன்னாலும் நான் வரமாட்டேன். அம்மாடி, அம்மாவுக்கு உன்னை விட்டா வேற யாருமே இல்லம்மா. வாம்மா. உயிரோட இருந்த அப்பாவையே நீ கொன்னுட்டு உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்றியா? நான் உன் கூட வந்தா என்னையும் கொன்னுடுவ. இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது நிக்கிதா. அம்மா அழறாங்கல்ல. எனக்கு அவங்க அம்மாவே இல்ல. அப்புறம் அவங்க அழுத எனக்கு என்ன? கடவுளே, நான் பெத்த பொண்ணுகிட்ட இருந்து இப்படி ஒரு பேச்சை கேட்கவா? நான் சாகாம ஜெயில வாழ்ந்திருக்கேன் இத்தனை நாள். நீங்க அழாதுங்க நீ. நான் நிக்கிதாவை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறேன் நீ. டாடி, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நீங்களும் சித்தியும் தான். நான் உங்க கூட தான் இருப்பேன். வேற யார் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். அப்படி போக சொன்னீங்க நான் செத்துருவேன். நிக்கிதா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா. மாப்ள, அவ என்ன சின்ன குழந்தையா தூக்கி அம்மா கையில கொடுத்து அனுப்புறதுக்கு? அவ வளர்ந்த பொண்ணு, அவளை வற்புறுத்தாதீங்க. நீங்க பாட்டு ஏதாவது ஒண்ணு சொல்ல அவ ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுக்க போறா. அப்பா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அடட, நீ ஏமா ஏன் மேல எரிஞ்சு விடுற? நான் எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். ஏமா தமிழ், உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றேம்மா. பாப்பா தான் வரமாட்டேன்னு சொல்றாள்ல, கொஞ்ச நாள் விடுங்க. போக போக எல்லாம் சரியா போயிடும். காயா இருக்கும்போது பட்ட வடு பழமா மாறின பிறகும் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவ சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க தான் அவங்க அப்பாவை கொன்னுட்டீங்கன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி அந்த வடு அப்படியே அவன் மனசுல பதிஞ்சிருச்சு. அதை எப்படி இப்ப மாத்த முடியும்? சரி, அப்படியே அவளை நீங்க கம்பல் பண்ணி கூட கூட்டிட்டு போனாலும் அவ எத்தனை நாள் உங்க கூடயே இருக்க போறா? அவளை என்ன சங்கிலி போட்டா நீங்க கட்டி வைக்க போறீங்க? அதெல்லாம் முடியாதுமா. இந்த பாருமா, நீ தமிழை கூட்டிட்டு உள்ள போ.
நான் நிகிதா கிட்ட பேசி கூட்டிட்டு வரேன். போமா. தாத்தா நீங்க இல்ல, கடவுளே வந்து சொன்னா கூட நான் இவங்க கூட போக மாட்டேன். அவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்கல. வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. அண்ணி எங்க நீ போறீங்க? இது உங்க வீடு. இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது. எங்களோட தான் இருக்கணும். மோகனா, அண்ணி உள்ள கூட்டிட்டு போ. இருமா. அக்கா, நிகிதா ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கா. நீங்க எங்க இருந்து அவ கூட பழகுங்க, அதுக்கப்புறம் உங்க கூட வந்துருவா. நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் இங்க இருக்கிறது பெத்த பொண்ணுக்கே பிடிக்காதப்போ எதுக்கு இங்க இருக்கணும்? என்ன பிடிக்கலன்னு என் முகத்தை பார்த்து வெறுக்கிறவ கூட எப்படி என்னால வாழ முடியும்? எப்படி என்னால பேச முடியும்? நான் இங்க இருந்தா செத்துருவேன்னு சொல்றாளே. இப்பவே என் புருஷனை கொன்ன கொலகாரிங்கிற பாவத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல பொண்ணை சாகடிச்சிட்டேங்கிற பேரோட எப்படி என்னால வாழ முடியும்? அப்படி ஒரு கெட்ட பேர் எனக்கு வேண்டாமா? வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றேன். என் பொண்ணு என்னைக்கு என்ன தேடி வந்து அம்மான்னு கூப்பிடுறாளோ அது வரைக்கும் நான் அவளை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். கால மாறுதலால கல்லே கரையும் போது பெத்த பொண்ணு மாறுறது பெரிய விஷயமே இல்ல. அவ என்ன தேடி வருவா. எங்க அம்மா மாதிரி ஒரு நல்லவங்க இந்த உலகத்திலேயே இல்லைன்னு அவ வாயால சொல்ற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. அப்படி ஒரு காலத்துக்காகவும் நேரத்துக்காகவும் நான் போராடி ஜெயிப்பேன். அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க. இவங்க போறான். என்னம்மா இது? அண்ணி, நீங்க ஜெயில இருக்கும்போது நிக்கிதாவையும் சொத்தையும் காப்பாத்தி உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னேன். நிக்கிதாவையும் நல்லா வளர்த்து படிக்க வச்சிட்டு இருக்கேன். ஆனா நாம ஆசைப்பட்ட மாதிரி நடக்கலன்னா இப்ப நடக்கலன்னு தான் சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமா ஒரு நாள் நிக்கிதா உங்களை தேடி வருவா. நான் நிக்கிதாவை பாதுகாத்த மாதிரி அண்ணனோட சொத்தையும் பாதுகாத்து வச்சிருக்கேன். இந்தாங்க நீ, இந்த சொத்து இனிமே உங்க சொத்து, வாங்கிக்கோங்க நீ. அண்ணன் உங்களை சரியா புரிஞ்சுக்கலனாலும் நானும் அப்பாவும் உங்க நல்ல மனசை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ உங்களுக்காகவும் அப்பாக்காகவும் இந்த சொத்தை உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட கடமை. வாங்கிக்கோங்க நீ. உன் மேல இருக்கிற கோவத்துல இந்த டாக்குமெண்ட்டை வாங்கலன்னு நினைக்காத. உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. நான் ஜெயில இருந்தப்போ என்னை பார்க்க வரலையேங்கிற ஒரே வருத்தம் தான். என் கூட பிறந்த தம்பியா இருந்தா கூட இப்படி ஒரு உதவி செஞ்சிருக்க மாட்டா. ஆனா நீ செஞ்சிருக்க. நான் பெத்த பொண்ணே எனக்கு இல்லாதப்போ இந்த சொத்துக்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? என் பொண்ணு என்னை பார்த்து எப்போ அம்மான்னு கூப்பிடுறாளோ அன்னைக்குதான் நான் சொத்தை பத்தி யோசிப்பேன். அண்ணி, நிக்கிதாவுக்காக சொத்தை எதுக்கு வேணாம்னு சொல்றீங்க? வாங்கிக்கோங்க நீ. ஐயா, என்ன மாப்ள? அதான் உங்க அண்ணி எவ்வளவு தெளிவா சொல்றாங்க, எனக்கு வேண்டாம் வேண்டான்ட்டுன்னு. நீங்க எதுக்காக வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க நீட்டிக்கிட்டே இருக்கீங்க? மாமா ப்ளீஸ் கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? இது எங்க குடும்ப பிரச்சனை. நீங்க தலையிடறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்ன மாப்ள, இவ்வளவு நாள் ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்த என்ன பார்த்து உங்க குடும்பம் எங்க குடும்பம்னு பிரிச்சு பேசுறீங்க? இது நல்லா இல்ல மாப்ள. எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நான் பேசுவேன் மாப்ள. நீங்க எக்கடாவது கெட்டு போங்க. என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் பேசிதான் ஆகணும் மாப்ள. ச்சே, உங்க பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம்னா உங்க பொண்ணை கூட்டிட்டு வெளியில போங்க. என்னது வெளியில போகணுமா? என்ன பேசுறீங்க? ஐயோ அப்பா, அவர் தான் கோவத்துல பேசுறாரு, நீங்க அதுக்கு மேல கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. என்னம்மா, மாப்பிளைக்கு தான் கோவம் வரும்னு பாக்குறியா? எனக்கு அதுக்கு மேல வரும் பாக்குறியா? ஐயோ, உங்க ரெண்டு பேரையும் கையெடுத்து கும்பிடுறேன். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். நான் வெளியில வாழ்ந்தவ, வெளியிலயே வாழ்ந்துக்கிறேன். நீங்க குடும்பமாவே இருந்துக்குங்க. என்னால பிரிய வேண்டாம். அந்த பாவமும் எனக்கு வேண்டாம். நான் வரேன். எங்க அக்கா வந்த உடனே நான் உங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்ப நேரம் ஆகுது, நீங்க வந்து சாப்பிடுங்க. என்ன உஷா நீ
தமிழ் பல வருஷம் கழிச்சு வந்திருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நிகிதாவையும் கூட்டிட்டு வந்துருவா, நம்ம எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். ம் யார வேணா விட்டு கொடுப்பீங்க. ம் உங்க ஃப்ரெண்டை விட்டு கொடுப்பீங்களா? வா தமிழ், உட்காரு. என் தமிழ், நிகிதா வரலையா? அக்கா அக்கா என்னாச்சு? பாப்பா வரலையா? நான் தான் அவளை என் பொண்ணுன்னு பார்க்க போனேன். ஆனா அவ என்ன அம்மான்னு திரும்பி கூட பார்க்கல உஷா. இது வரைக்கும் எனக்கு இல்லாத அம்மா இனிமேல எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டா. கடவுளே, இது என்ன கொடுமை? அவ என் கூட வந்தா அப்பாவை கொன்ன மாதிரி அவளையும் நான் கொன்னுடுவேனா? பெத்த மகளை கொலை பண்ற அளவுக்கு என்ன ஒரு பாவியா நினைச்சிட்டாளே. அவ சொன்னதை கேட்டு பெத்த வயிறு பத்தி எரியுது உஷா. எது தமிழ், அழாத. சின்ன பொண்ணு இல்ல, அதான் விவரம் இல்லாம சொல்லிட்டான். எல்லாம் சரியாயிடும் தமிழ். ஆமாக்கா. ஐயோ, சின்ன பொண்ணா அவளா? என்ன பேசுற தெரியுமா கைலாசம்? என் முகத்தை பார்க்கவே அவளுக்கு பிடிக்கலையா? மீறி அவளை பார்த்தா அவ செத்துருவாளா?